வணக்கம். ஹலோ தோழா. வணக்கம். சொல்லுங்க தோழர். ஒரே குழப்பத்துல இருக்கேன் தோழர். இப்ப வைரலா ஒரு வீடியோ போயிட்டு இருக்கு. அது நிறைய கேள்விகளா இருக்கு. முதல்ல நம்ம வீடியோக்கே போயிடலாம் தோழர். உங்களுக்கு எல்லாம் என்ன இன்ட்ரோ கொடுத்து ஆரம்பிக்கிறதுனே தெரியல. நீங்க பாருங்களேன். வாழ்த்துக்கள் எங்கள் வழிகாட்டி மாவீரன் காரவெட்டின் கருப்பு சுழினு நீ இல்லாமல் இரண்டு கேட்கிறது. எழுந்து மீண்டுமா, எழுந்து மீண்டுமா, எழுந்து மீண்டுமா, மீண்டுமா எங்கள் மாவீரா. நீ இல்லாம பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. நீ இருந்திருந்தால் எவனுமே பெண்களை போக முடியாது. இனி நம்ம வீட்டு பெண்களை எவன் கை வைக்கலாம். முதல் வெட்டு வெட்டிட்டு போய் ஜெயில உட்காந்துடா போயிட்டு. அதான் தோழர். யார் தோழர் அவரு? இவ்வளவு புரட்சிகரமா பேசுறாங்களே, பெண்களுக்கு நிறைய செஞ்சிருப்பாரோ? அவர் இல்லாம பெண்களுக்கு இப்ப பாதுகாப்பே இல்லைன்றாரு. யார் தோழர் அவரு? ஊர்ல பாத்தீங்கன்னா வில்லேஜ்ல பார்த்தா பெண்களுக்கு தினம் தொடர் அநீதி தொடர். படிக்க போக முடியாது, பெண்கள் வேலைக்கு போக முடியாது. அந்த அளவுக்கு பெண்ணோட அடக்குமுறை இருந்தது. இதே இந்த மனு தர்மம் சனாதனம், பெண்கள் அடுப்பாங்களே நீங்க இருக்கணும், வெளியே போகக்கூடாது அப்படி இருந்த பெண்கள், அப்படி வாழ்ந்த பெண்களை இவர் கைப்பிடிச்சு கூட்டிட்டு வாமா படிக்க போலாம், வாமா படிச்சுட்டு வெளியே வாமா. அப்படிங்களா தோழர்? உண்மையாவே வா? இவ்வளவு கோஷமா இருக்கு. போமா, சேட்டலைட் ஃபோர்ட்ஸ் கிட்ஸ் நிறைய கேம் இருக்குமா, வாமா எல்லாம் படிக்க போமா அப்படின்னு கை பிடிச்சி இழுத்துன்னு போவோம். ஒரு ஆள் அப்படியே பயங்கரமா தோழர். அதுதான் அப்படியே நரம் பிடிங்க பேசுறாங்க. பாத்தியா பாருங்க தோழர், நம்ம வீட்டு பெண்கள் படிக்க போனா தடுக்க கூடாது, அதை சாமி மனிதர் தீட்டுன்னு சொல்லி எவனும் ஆர்டர் போடக்கூடாது அப்படின்னு கோவத்துல பேசுறாங்க. ஆனா நீங்க அப்படிதான் பாப்பீங்க. அப்படிதான் தோழர் இருக்கு. அவன் குடுக்குற பிட்ட பேடுமா அப்படிதான் இருக்கு. யாரு தோழர்? காடு வெட்டி குரு அடுப்பாங்கல இருந்து படிக்க போன ஒரு பெண்ணை அடுப்பாங்கலே வா சமயம் வா எங்க படிக்க போற, அங்கெல்லாம் படிக்க போகாத, நாடகத்தில் போட்டு ஏமாத்துறவன இப்படி பேசப்பட்ட ஒரு இது. அதாவது காடுவெட்டி குரு பத்தி சிம்பிளா சொன்னா போதும், தலித் மக்கள் மீது முழுக்க வன்மத்தை வெறுப்பை ஏற்படுத்தின ஒரு ஆள் தான். அதனாலவே அங்க உள்ள சாதி வீரன்ஸ் ஆஹா நம்ம ஆள் நமக்கு ஏற்ற மாதிரி போடுறாரா விதையை அந்த மாரி ஏற்று அதை கொண்டாடின ஒரு கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் மட்டும் தான் சொல்லணும். ஏன்னா காடுவெட்டி குரு நிறைய விஷயம் நல்லது பண்ணாரு அப்படின்னு எது நல்லது பண்ணாருன்னு பார்த்தா இது வரைக்கும் கண்ணால பார்த்த மாதிரி இல்லை. நல்லது பண்ணோம்னா இதுதான், தலித்தின் மீது வெறுப்பு. நம்ம வீட்டு பெண்கள் நாடக காதல் பண்றான், ஏமாத்துறான், தலித்துங்க பார்த்தீங்கன்னா இதே வேலையா இருக்கிறான் அப்படின்னு ஒரு சாதி வெறி தூண்டு விதமா சாப்பாடு போட்டுனே இருந்தாரு. அதை சாப்பிட்டு கொளுத்து அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த லைன் கேட்டீங்களா தோழர்? அவர் இல்லாம இப்ப தமிழகத்துல பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல, நீ ஏஞ்சு வா, உன்னால்தான் பாதுகாப்பு தர முடியும். என்ன மாதிரி பாதுகாப்பு? பெண்கள் பாதுகாப்புனா ஒரு பெண் நடு சாமர்த்தம் நடந்து போகும்போது கைத்துல இருக்கிற செயின் அர்த்தம் போறாங்களா, தாலி அர்த்தம் ஒரு அதுக்கு அதை எதிர்த்து பேசினாங்களா? இல்ல பேசல. பொண்ணு காதலிச்சு போயிட்டு கூடாது, அந்த பாதுகாப்பு பத்தி பேசுறாரு. பெண்கள் காதலிச்சு போக கூடாது. ஏண்டா ஒரு பெண் 18 வயசு ஆனாவே அது மேஜர். அவளுக்கான முடிவு, அவளுக்கான வாழ்க்கை தேர்ந்தெடுக்கணும் எல்லா உரிமையும் இருக்கு. இட்ஸ் லா. அந்த லா சொல்லுது. அதன் பிறகு ஒரு பொண்ணு படிச்சு காதலிச்சா என்ன தப்பு? ஏண்டா அதை ஏன்டா அது ஐயோ நம்ம ஜாதி விட்டு போயிட்டா போது, நம்மளோட மானம் போச்சு, கௌரவம் போச்சு, குடும்பம் போச்சு, அந்த பொண்ணை வெட்டி சாவடுறா கொல்றா, இந்த மாதிரி சாதி வெறி தூண்டுவதுமா இவங்க பேசுறாங்க தொடர்ந்து. ஆமா, அந்த பெண்ணை வெட்டி சாவடி கூடாதான். இதுக்கப்புறம் சபதம் எடுங்க, நம்ம வீட்டு பெண்ணு மலையாவனா கை வச்சா வெட்டு 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 ஜெயில உட்காந்து போவோம். படிக்கடா, யோசிக்கடா, காலம் மாறி போயிட்டுடா, அவன் படிக்கிறானா, படிச்சு எங்கே போயிட்டு இருக்கிறானா. அதாவது இவங்களுக்கு என்ன தெரியும் கோவா? ஏன் அப்படின்னா நம்ம சாதிப்பு நம்மள ஒரு ஆளே பார்க்க மாட்டேதுங்க. நான் படிக்கவும் மாட்டேன், நான் வேலைக்கும் போக மாட்டேன், தண்ணி அடிக்கிறேன், ஊர்ல சண்டையை வாங்கிட்டு அப்படி பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நம்ம சாதி பொண்ணு நம்மளுக்கு கல்யாணம் பண்ண மாட்டேதுன்னா என்ன காரணம்? படிச்சா தானே. அப்ப அந்த பொண்ணு நகரத்தை நோக்கி வரா, படிக்கிறா, ஐடி போறா, நிறைய பீப்புள்ஸ் பாக்குறா, படிச்ச பீப்புள்ஸ் பாக்குறா. அப்ப அவருக்கான பார்ட்னர் பாக்குறா. அங்க சாதி மதம் பார்க்கல. நீ இன்னமும் சாதி பார்த்தோன்னு ஏமா அதாவது இவனுக்கு ஆசை தெரியுமா? ஒரு எம்எஸ்சி ஒரு மாஸ்டர் டிகிரி படிச்ச ஒரு பொண்ணு, இவன் 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்க மாட்டான். இவன் அந்த பொண்ணு நம்ம சாதிக்கிற பொண்ணு தானே, நம்ம மேரேஜ் பண்ணிடலாம்ல, நம்ம ஆண்டப்புற மாதிரி தான்ப்பா, நம்ம மேரேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு கனவுல இருக்கேன். டேய் நீ இப்ப படிக்கணும். அதாவது நீ ஒரு பொண்ணு எப்படி பாக்குற, நமக்கு அழகா இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு பாக்குறல, அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கும் ஒரு ஆசை இருக்கும். பையன் படிச்சிருக்கணும், அவனை என்னை பாதுகாக்கிற அளவுக்கு சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரென்த்து பார்க்கும், அந்த குவாலிட்டி பார்க்கும். அதை பார்க்க கூட தகுதி இல்லாத நீ இருக்க. அப்ப மாற வேண்டியது நீ.
படிச்சுட்டாவே அந்த பொண்ணு ஒண்ணு மேரேஜ் பண்ண போகுது. ஐயோ நம்ம பொண்ணுலாம் வந்து மத்த சாதிக்கு மேரேஜ் பண்ணி போகுது கதறானும் வயிற்றுல கதர்னு போட்ட வீடியோ தான் அதெல்லாம் பார்த்து நீங்க சொல்லும் போது பயமா இருக்கு. இதுவரை கேட்கவே பயமா இருக்கு. இதுக்கப்புறம் எழுந்துவான்னு சொல்லிட்டு கல்லறை கிட்ட பேசிட்டு இருக்காங்க சிலைக்கு முன்னாடி. அதாவது பார்த்தோம்னா காடு வெட்டி வந்து இன்னொரு ஸ்டெப் பேக் போய் பார்ப்போம். காடு வெட்டி அவர் வந்து இறக்கும் காலத்துல கஷ்டப்பட்டு வந்து அவர் வந்து இறந்தாரு. அதாவது மருத்துவ செலவு கூட காசு இல்லாம அந்த பேர் வந்து ஒரு கடினமான வாழ்க்கை தான் வந்து அவர் வந்து அனுபவிச்சாரு. அவர் வந்து நிறைய வந்து சாதி வீதம் தூண்டுவதும் பேசியிருக்கிறார். அவரோட அறியாமலை வந்து அவர் பேசினதா கூட வந்து இருக்கட்டும். ஆனா அவர் கட்சியில வந்து அவர் வந்து சேர்ந்து அந்த கட்சிக்காக நிறைய விஷயம் பண்ணார்ல, அந்த கட்சியை கடைசி காலத்துல வந்து அவருக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணல. அது யாருன்னா நம்மளோட ராமதாஸ் ஐயா அவர்கள். அவர் வந்து சாகும் காலத்துல உயிருக்காக பார்த்தோன்னா போராட்டி காத்துறாரு. ஸோ மருத்துவ செலவுக்கு காசு கேட்கறாங்க போயிட்டு ராமதாஸே இல்லைன்ட்டார், அவ்வளவுதான் இங்கே பாருங்க அப்படின்ட்டாரு. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் யார் சொன்னார்னா காடுவெட்டி குரியவர்களோட மகள் சொல்றாங்க, எங்க ஐயா வந்து இந்த கட்சிக்கு இவ்வளவு பாடுபட்டாரு, அப்ப தரலன் போது அப்ப காசு கூட கொடுக்காம அவர் வந்து ஒரு பகடையா தான் வந்து ராமதாஸ் ஐயா அவர்களும் தன்னோட கட்சிக்காக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஏன்னா மொத்த பணத்தையும் பார்த்தா தன்னோட குடும்பத்துக்காக தான் அவர் வந்து எடுத்து போட்டார். இப்ப அவரவே பார்த்தோன்னா காடுவெட்டி அவர்கள் தன்னோட சாகும் நேரத்துல வந்து உணர்ந்திருப்பாரு, நம்ம அந்த கட்சிக்காக எவ்வளவு சாதி வெறி தூண்டுறோம் பேசினேன், எவ்வளவு வந்து உழைச்சேன், இந்த சமுதாய ஓட்டெல்லாம் நம்மளுக்கு போடுற மாதிரி எவ்வளவு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண, ஆனா கடைசி நேரத்தில் நம்ம ஒரு விஷயம் பண்ணலன்னு சொல்லி அவரே வந்து பண்ணாரு. அப்ப காடுவெட்டி கொடுக்குறவர்களே வந்து நம்ம பேசுறது தப்பு தான், இதை நம்ம மாத்திருக்கணும், அப்படி பேசிருக்கூடாது, நம்மளோட பிள்ளைங்களை நம்மளோட ஜென்ரேஷன் வந்து படிக்க சொல்லியிருந்துருக்கணும், படிச்சுட்டு வெளியே போடா, ஜாதி மதம் பேதம் பார்க்காதீங்கடா, எல்லாம் ஒற்றுமை வாழ்றா அப்படின்னு மேபி அவர் கடைசி காலத்துல வந்து கண்ணீர் விட்டு இருக்கலாம். ஆமாத்தோட, ஏன்னா அவருக்கான இது இல்ல, அவ்வளவு வந்து கஷ்டப்பட்டாரு அந்த கட்சிக்காக அந்த இதுக்கு. ஏன்னா இன்னைக்கு அவங்க மகள் வந்து பேசுறாங்க, முற்போக்கு சிந்தனை தெளிவா வந்து பேசுறாங்க, சாதி மதம்லாம் வந்து இல்லைங்க, அதெல்லாம் கடந்து தாங்க வரும். ஆமா. சோ அப்ப அவங்க மகள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு சேஞ்ச் ஓவரா வந்திருக்காங்க. அப்ப இவரை ஃபாலோ பண்ற தப்பா ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த மாதிரி தான் வந்து வாழ்றாங்க. அதாவது முதல்ல காடுவெட்டி குருவர்களே முதல்ல பாருங்க, அவரோட லைஃப்ல எடுத்து பார்த்தாவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடமா தான் இருக்கும். அதையும் தாண்டி நம்ம இன்னொரு பாயிண்ட் ஒன்று பேசணும். காடுவெட்டி குருவர்களே பார்த்தோன்னா மக்கள்கிட்ட எவ்வளவு பேட்டி கொடுத்துட்டாரு. அதாவது பார்த்தோன்னா எங்க சமுதாய ஆட்களே பார்த்தோன்னா நாங்க ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரைலாம் வந்து இல்லைங்க, எங்களோட சமுதாய ஆட்களே பார்த்தோன்னா அன்றாட காட்சியாகவும் ஆடு மேய்ச்சணும் மாடு மேய்ச்சணும் கூலி வேலை செஞ்சு தாங்க வந்து வாழ்றான், தலித்தை விட நாங்க வந்து இன்னும் ஏழ்மை தாங்க வாழ்றேன், கொட்டாலையும் மாட்டு கொட்டாலையும் குடிசில் தாங்க வாழ்றா அப்படின்றாரு. ஆனா உண்மை அப்ப அப்படின்தான். தலித்துங்க இவங்களுக்கு பார்த்தோன்னா பெரிய வேரியேஷன், பொருளாதார ரீதியா பார்த்தோன்னா பெரிய வேரியேஷன் கிடையாது. உழைக்கும் மக்கள் தான் இவங்களும் பார்த்தோன்னா அன்றாட கூலிக்கு தான் போறாங்க, இவங்களும் பார்த்தோன்னா அன்றாட கூலிக்கு தான் போறாங்க. ஆனா இதெல்லாம் மறைச்சிட்டு ராமதாஸ் ஐயா போன்ற ஆட்கள்லாம் பார்த்தோன்னா நம்மளாம் யாரு ஆண்டு பரம்பரைடா, நம்மளாம் ஒரு கௌரவம் இருக்குடா அப்படின்னு ஒரு சாதி வெறியை தூண்டு விதமா, அது சாதி ஓட்டு வாங்குறது அவ்வளோ. அந்த சாதி ஓட்டு வாங்குறதுக்காக சாதி வெறியை தூண்டு விதமா, யாரா நீ, ஏண்டா என் வீட்டு பொண்ணு உங்களுக்கு இது இதாடா, ஏண்டா 200 ரூபா பேண்ட்டை போட்டுன்னு 100 ரூபாய் சட்டை போட்டுன்னு வந்து என் வீட்டு பொண்ணு வந்து நீ வந்து பண்றீங்கடா தூக்குறீங்களா, அந்த மாதிரி ஒரு பெண்ணை வச்சுதான் முழுக்க இவங்க வந்து சாதி அரசியல் பண்ணாங்க. இதன் காரணமா தான் வந்து படிச்சாட்கள் வந்து அவங்க கூட யாரும் ஃபாலோ பண்ணல. இப்ப வந்து வேல்முருகன் இருக்கிறாரு, அவர் கட்சியில அவருடைய இயக்கங்கள் அவரோட கட்சி சார்ந்தவர்கள்லாம் பார்த்தோம்னா படிச்சது வந்து ஒரு பாசிட்டிவ் யோசிக்கக்கூடிய பீப்புள்ஸ். ஏன்னா நம்மளாம் மனித தன்மை தாண்டா, மனுஷன் தாண்டா அப்படின்னு பாசிட்டிவ் பாக்குறாங்க. ஆனா இவரை ஃபாலோ பண்ண ஆட்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாதி வீரி தூண்டு விதமா, சாதியை அப்படியே ஒரு பெருமை மெதப்புல நம்மளாம் ஆண்ட பரம்பரை அப்படின்ற ஒரு கனவுலே வாழ்ந்து நம்ம வந்து நெருப்புல பிறந்தோம் அப்படின்ற மாதிரியே வந்து ஒரு சாதி வீரி தூண்டு விதமா இருந்தாங்க. அந்த தூண்டுதல் வெளியே வந்தவர் தான் நம்மளோட மோகன்ஜி. இது கூட கமெண்ட் எப்படி போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ஆளா இருக்கிற வரையும் மோகன்ஜி வந்து திரௌபதி 10 கூட எடுப்பாங்க, மோகன்ஜிக்கு வந்து ஒரு காசு சம்பாதிக்கணும். அப்ப இந்த மாதிரி சாதி வெறி பிடிச்ச ஒரு ஆட்கள்லாம் கூப்பிட்டு பாடுறா நம்மளோட சமுதாயம் பண்ண வாடா நம்மளாம் ஆண்டப்புறம் பண்றாடே, நம்மளாம் அங்கிருந்து வந்தா வாடா அப்படின்னு அப்படி ஒரு தூண்டி விதமா அதுல வந்து காசை சம்பாரிச்சு அவன் ஃபேமிலி குடும்பம் வந்து சேஃப் ஆயிடுவான். இதை பார்த்து கெட்டு போயிட்டு கொலை பண்ணிட்டு ஜெயில உட்கார்றவங்க பார்த்தோன்னா பாதிப்புற யாருன்னு பார்த்தோன்னா அப்பாவி நீங்க தான் உண்மை. அதோட ஏன்னா மோகன்ஜி படம் பார்த்து ஒருத்தவங்க பேசுறான், என் தங்கச்சி அக்காவை எவனோ ஒருத்தன் இன்னொரு ஜாதிக்கார மேரேஜ் பண்ணா நான் வெட்டே போட்டுருண்டா அப்படின்னா, ஏடா பிறந்த வந்து வெட்டி போடுறதுக்கடா வந்து. அப்போ மோகன்ஜியும் ஒரு காலகட்டத்துல யோசிப்பாரோ, நம்ம இவங்க பேச்ச கேட்டு இந்த மாதிரி எல்லாம் படம் எடுத்துமே, லாஸ்ட் காலத்துல நம்ம நல்ல படம் எல்லாம் எடுத்துருக்கலாமே, நம்ம கையில காசு இல்லாம போயிடுச்சு, அதே அன்புமணி கிட்ட இருந்து இவரு ஃபீல் பண்ணுவாரோ பண்ணுவான்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு பெண் ஆண் பார்த்தோன்னா அவங்களுக்கு ஏஜ் வரும்போது அடல்ட் ஏஜ், அது 18 வயசு ஆகும்போது தனக்கான வாழ்க்கையை வந்து தேர்ந்தெடுக்கிற எல்லா ரைட்ஸும் இருக்கு. ஒரு பெண்ணை வந்து ஏன் நீங்க அவ்வளவு கேவலம் பாக்குறீங்க, ஐயோ அந்த பொண்ணுக்கு வந்து சரியான வாழ்க்கை பார்க்க தெரியாது. ஏன்டா இந்த காலத்துல பெண்கள் வந்து தெளிவா இருக்காங்க தொடர். அது சொல்றோம் தெரியுமா, 200 ரூபாய் பேண்ட்டும் 100 ரூபாய் வந்து டிஷர்ட்டும் கூட வந்து நம்மளோட பெண்களை ஏமாத்துறாங்க. ஏன்டா
ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு 200 பேண்ட் 100 டிஷர்ட் கூட போதுமா? அதாவது அந்த பொண்ணை எவ்வளவு கேவலப்படுத்துற அளவுக்கு கேவலப்படுத்துறான்னு பாருங்களா. ஆமா அது நம்ம அவங்க வீட்டு பொண்ணுங்களா அவங்களே கேவலப்படுத்துறாங்க. அதுதான் அதே போல ஒரு 200 டிஷர்ட் போட்டு வந்து பொண்ணு ஏமாந்து போயிடுமாடா. ஏன்னா பொம்மை அந்த பொண்ணு, ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு நாலேஜ் இருக்காதா, படிச்ச பொண்ணு தானே, நமக்கான லைஃப் பண்ணது வந்து அவ வந்து அவ்வளோ ஈஸியாக இது பண்ணுறா. அந்த அளவுக்கு வந்து இவனை வந்து கேவலம் பார்ப்பானோ. அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ மோகன் சில படத்துல கூட பார்த்தீங்கன்னா எனக்கு மண்ணும் பொண்ணும் ஒன்று தான் பார்த்தா மண்ணோட கம்பேர் பண்ணுவான். ஏன்னா மண்ணும் பொண்ணும் ஒன்று, அதாவது அவர் இப்போ சமீபத்தில் பேட்டி சொன்ன போல, ஏங்க நான் மண்ணும் பொண்ணும் அப்படி சொல்லுங்க, மண்ணு எங்களுக்கு எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு பொண்ணும் எங்களுக்கு முக்கியங்க, நான் அப்படி சொல்ல வந்தேங்க. எல்லாம் ஒன்று தானடா, என்ன சொல்ல வரேன் நீ? மண்ணுன்றது அது என்ன, அது அவ்வளோ இதாடா. அது மண்ணு போனா கூட போட்டு போனா பொண்ணு, அது வந்து ஒரு உயிர். நீ ஏன் அந்த பொண்ணை பாதுகாக்கிற பேர்ல வந்து அதை வந்து அடக்கிற ஒடுக்கிற? விடு அந்த பொண்ணை, அது பேர்ட்ஸ் பறந்து விட்டு அது போட்டோம். அதுக்கு நான் பிடிச்ச வாழ்க்கை வந்து அதுக்கு தேடி போட்டான். அது விட்டுட்டோம். ஐயோமோ அப்படி போகாதமா, பட்டணத்துக்கு போகாதமா, ஏமாத்திரணும், துப்பட்டா போட தோழி அப்படி இப்படின்னு சொல்லி. ஏன்டா அந்த பொண்ணு, ஏன்டா உனக்கு இருக்கிற நாலேஜ் கூட கண்டிப்பா அந்த பெண்களுக்கெல்லாம் பார்த்தோன்னா இன்னொரு படி மேலே தான் இருக்காங்க. ஏன்னா உன்னை பார்த்து அந்த பெண்களை மாறல யோசிக்கிறாங்க அந்த பெண்களாம். அதாவது எப்பா நாடகத்தில் பண்றான் அப்படி ஏமாத்துறோம்னா நம்ம எல்லாம் ஆண்ட பெருமை சொன்னோம். படிச்ச பெண்களை பாக்குது, ஏங்க அப்படிலாம் கிடையாதுங்க, மனித இனத்துல பார்த்தோன்னா நம்ம எல்லாம் சமந்தாங்க அப்படின்னு படிக்கிறான் அந்த பொண்ணு. யோசிக்கிறான், டேய் போடா முட்டாள் சாதி வந்து போடா அப்படின்றான். ஆமா இவரை பார்த்து தான் நாங்க மாறுற விஷயமே. இப்படி பேசுற ஆளா இந்த மாதிரிதான் ஒருத்தரை கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்தா நாங்க மாத்திக்கிறது. அப்ப அந்த மாதிரி காலம் மாறி எங்கேயே வந்து போயிட்டு இருக்கு. பெண்கள்லாம் வந்து படிக்கிறாங்க, பசங்களும் படிச்சு வந்து முற்போக்கம் மாறிட்டு இருக்காங்க. ஆனா இந்த காலத்துல இப்படி ஒரு வீடியோ போடுறான், வெட்டுறான்றான். இவனை காவல்துறை பார்த்துட்டு என்ன பண்ணுன்னு தெரியல. கண்டிப்பா இவனை உள்ள வைக்கணும். ஏன்னா இவனை போன்ற ஆட்களால இன்னும் சில அப்பாவிகளை வந்து ஏமாத்தி தூண்டி விட்டு, சாதி வெறி தூண்டி விட்டு பேச விட்டு, அறியாமல போய் கொலையை பண்ணிட்டு ஜெயில உட்காந்துரும், லைஃப் போயிடும், அவ்வளவுதான். இதை முதல்ல வந்து இந்த மாதிரி ஆட்களை பேசுற ஆட்கள் வந்து பிடிச்சு தூக்கி உள்ள வைக்கிறது தப்பே கிடையாது. சீக்கிரமா சுஜித் கூட போய் உட்காருவாரு இவர், இல்லைன்னா அவ்வளவுதான். ஆனா தொடர் இந்த மாதிரி ஆட்கள் வந்து தெளிவா இப்படிதான் பண்ணுங்க தொடர். இந்த நம்ம ராமதாஸ் அவர்கள் பிளஸ் வந்து காடு வெட்டி போன்ற ஆட்கள் கூட சேர்த்து தான் சொல்றேன். இவங்க எல்லாம் பார்த்தோன்னா சாதி வெறி தூண்டுதான் பேசுவாங்க. ஆனா தான் குடும்பத்தில் பார்த்தோன்னா அப்படி பார்க்க மாட்டாங்க. அங்க சாதி மதம் பார்க்கிறது, செல்வம் தான் பார்க்கறது, காசா அப்படியே மேரேஜ் பண்ணிட்டு அப்படியே டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப இவங்க இந்த சாதி மத வெறுப்புலாம் எங்க கூட்டு போய் சேர்க்கிறாங்கன்னா ஏழ்மையான மக்கள் கிட்ட தான். அதாவது ஒண்ணும் இல்லாத அன்றாட கூலிக்கு போனாங்க வேலை கிட்ட, அவங்க கிட்ட போயிட்டு அம்மா நீங்களாம் யாரும் திரும்பமா ஆண்ட பரம்பரமா நீங்க, டே நானே காலையிலே இருந்து கூலி வேலைக்கு போயிருக்கேன், என்கிட்டயே நான் ஆண்ட பரம்பரை சொல்றேன், ரேஷன்ல வர ஏன்னா அரிசி போடுறாங்கடா, மண்ணாட போடுறா, அதுவே நான் வாங்க போனா விடுறான்னா நீ ஆண்ட பரம்பரைமா, நீ ஆண்ட பரம்பரை, நீ எல்லாம் யாரும் தெரியுமா, நமக்கு ஓட்டு போடுமா அப்படின்னு. டே ஓட்டு கேட்கறதுக்கு ஏன்டா இப்படி படப்படுறீங்க, ஆண்ட பரம்பரை பாண்ட பரம்பரை அப்படின்ற மாதிரி தான். அப்ப இது போன்ற ஆட்கள் வந்து சம்பாதிக்கிறதுக்கும் கட்சி நடத்துறதுக்கும் காலேஜ் கட்டுறதுக்கும் இவங்க குடும்பம் நல்லா வாடுறதுக்காக அப்பாவி மக்களை தூண்டி விட்டு கொலை செஞ்சுட்டு அவன் ஜெயில உட்காந்துடும். ஸோ இதுதான் இவங்களுடைய கொள்கையா இருக்கு. தயவு செய்து மக்கள் விழிப்பா இருங்க, விழிப்பா இருந்தா போதும், முதல்ல படிச்சா போதும், தெளிவாயிடுங்க. ஆனா எவ்வளவு வீடியோஸ் போட்டாலும் மாற மாட்டாங்க. இப்போ நெல்லையில ரீசன்ட் நியூஸ் வந்து ஒரு ஆணவ கொலை நடந்திருக்கு. இது பாத்தீங்கன்னா இந்த நெல்லை மாவட்டத்துல அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆக 3 days இருக்கு போல, அதுக்குள்ள அந்த பொண்ணு மர்ம மரணம். அவங்க வீட்டுல என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இல்ல அவ சூசைட் பண்ணிக்கிட்டான்ற மாதிரி சொல்றாங்களாம். பெண்ணோட காதலன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்ல அவங்க கொலை செஞ்சிருக்காங்க, என்னை காமிச்சு மிரட்டி கொலை செஞ்சிருக்காங்க, லாஸ்டா அந்த பொண்ணு இறக்கும் போது கூட நான் கிட்ட பேசிட்டே இருக்கும்போது அவங்க வீட்டுல அடிச்சாங்க, அதை நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. பக்காவா இதுவும் ஒரு ஆணவ கொலை தான். பெரிய பெருமல் படம் பார்த்தீங்கன்னா அந்த படம் பார்க்கும்போது இது இந்த செய்தி கேட்கும்போது அந்த படம் ஞாபகம் தான் வருது. அந்த படத்தை கூட பார்த்தோன்னா ஒரு பெண்ணை வந்து ஆணவ கொலை பண்ணிட்டு இருப்பாங்க. அதுதான் அந்த பொண்ணை மருந்து குடிச்சிருக்கு போல, மருந்து குடிச்சு வந்து சாகுற நிலைமை போயிடும். அதுக்கப்புறம் ஒரு கிழமை வந்து அந்த குணம் சரி மருந்து குடிச்சு இந்த பொண்ணை கொண்டு போய் ஏன்னா அடக்கம் பண்ணலாம்னு போகும்போது பார்த்தா அந்த பொண்ணுக்கு வந்து உயிர் வந்துடும். உயிர் வந்த ஒரு பொண்ணை வந்து சாகடிப்பான். அப்ப எந்த அளவுக்கு சாதி வெறி பாத்தீங்களா? அதாவது ஒரு பொண்ணு வந்து நம்ம விட்டு போயிட்டா போதும், மானம் போச்சு கௌரவம் போச்சு. அவதான் தோட மானம் கௌரவம் பார்க்காத ஒண்ணு, தோட கண்ணுல பார்க்காத ஒண்ணு. ஆனா இவங்க வந்து இயற்கையாவே அதை நினைச்சாங்கன்னா அது ஒட்டுமொத்த குடும்ப கௌரவம் தான் பெண்கள் மீதுதான். பெண்ணை வந்து இப்படி போயிட்டா போதும் அவ்வளவுதான். ஏன்னா ஒரு பெண் அந்த ஏஜ் வரும்போது அவங்களுக்கு லவ் காதல் எல்லாம் தோணும் தான். அது ஒரு பெரிய விஷயமா அவங்க பாக்குறாங்க தோட. அதாவது இவங்க அதாவது சிம்பிளா சொன்னதோட மேலே நாட்டு எடுத்து பாருங்கடா, மேல நாட்டுல படிச்ச பெண்கள் படிச்ச ஆண்கள் தனக்கான வாழ்க்கையை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுதான் சரி, அதுதான் லாபம் சொல்லுதோட. இப்ப லா வந்து இப்ப இருந்திருக்கல, ஏன்பா 18 வயசு ஆகுனா எல்லாரும் மேரேஜ் பண்ணிக்கலாம், அவங்க பிடிச்ச மாதிரி இருந்தது லா தானே அது. அப்போ ஒரு தப்பான விஷயத்த வந்து லா வந்து சப்போர்ட் பண்ணாதில்ல, அப்ப நல்ல விஷயம் தானே. அப்ப இவங்க வந்து எங்கிருந்து வராங்கன்னா நம்முடைய சம்பிரதாயம், நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய கல்ச்சர், நம்மளாம் இப்படிதான் இருந்தேன், நம்மளாம் வந்து சிங்க வம்சம் இனத்தோட தான் சேரணும், அப்படி ஒரு தாட்ல வாழ்றதான் இந்த மாதிரி அது படுகொலை செய்யற அளவுக்கு வந்து போறோம். அதுல நீங்களே அடிக்கடி நான் சொல்லி கேட்டிருக்கேன், தமிழ்நாடு தான் வந்து பகுத்தறிவுல ஒரு சிறந்த மாநிலம் நம்ம நிறைய சொல்லி கேட்டிருக்கேன். நம்மளுக்கே இப்படி நடக்குதுன்னா கொஞ்சம் வடக்கு சைடு யோசிச்சு பாருங்க, அங்க சாதி எப்படி தலை வெறிச்சு ஆடும்னு. இந்த வீடியோ பாருங்களேன்.
இது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு பட்டியலினத்தவ ஒருத்தர் கல்யாணம் பண்ணிருக்காரு போல குதிரை சவாரி செஞ்சுட்டாராம். நீ எல்லாம் எப்படி குதிரை சவாரி செய்வ? அது ஒரு சாதாரண பிரச்சனை கிடையாது. ஒரு கல்யாணம் பண்ற ஒரு பையன் வந்து குதிரைல வச்சு கொண்டு போறாங்க அவன இல்லையா, அதுக்கு நீ போக கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வாழை பிடிங்க அவனை வெட்டறதுக்கு இன்னொரு உயர்ந்த குடிமக்கள் ஓடுறாங்க. உயர்ந்த குடிமக்கள் பார்க்கணும். அவனே பார்த்தா அன்றாட காட்சி மேல இருக்கான். அழுக்கு பேண்ட் அழுக்கு சட்டை. அப்ப இவனுக்கு என்னன்னா அவன் அதுதான். அப்ப அந்த சமயத்துல அவன் சொல்லி சொல்லி நம்மளாம் யார் திரும்படா, நம்மளாம் ஆண்ட படம்டா, அந்த கீழ் சதிக்கிறான் அவன்லாம் விடாதீங்கடா, அவனை அமைக்க வச்சுனே இருக்கணும்னு சொல்லணும். ஆனா இவனை விட அந்த 3% இருக்கிறான் தெரியுமா, பெல்ட் போட்டுவான். அவன் மேலே எங்கேயும் போயிட்டே இருப்பான் அவன். ஆனா இந்த சாதி கட்டமைச்சலாம் தான் அவன் தான். அவனை நோக்கி பேசணும்னா பேச மாட்டான். அதான் அனத்தோட ஒரு விஷயம் சொல்றீங்களே, தமிழ்நாட்டுல வந்து பேருக்கு பின்னாடி வந்து சாதி போறது வந்து இழிவா பாக்குறானத்தோட, அது ஒரு கெட்ட வார்த்தையை பாக்குறானு. ஆனா நார்த்துல பார்த்தோன்னா அப்படி கிடையாது. சாதி பேரை வந்து பெருமை போட்டுன்னு வந்து அதாவது இது வரைக்கும் பண்ணணும். அதனாலதான் ஒரு பையன் வந்து மேரேஜ் பண்ற ஒரு பைய குதிரையில போறான். அவன் குதிரை, அவன் காசு கொடுத்து அவன் கல்யாணத்துக்கு போறான். இது அவனால பார்த்து வந்து ஏத்துக்க முடியல. எப்படா நீ ஒரு கீழ் சாதி நாய் எங்க ஏரியாக்குள்ள நீ எப்படா நீ வருவ அப்படின்னு ஒரு சாதியோட உச்சம். குஜராத்ல நடந்த இந்த விஷயம் மோடியோட மாநிலம். மோடி எந்த அளவுக்கு சாதி மோடின்றது அது ஒரு சாதி. அப்ப நம்முடைய நாட்டை ஆளக்கூடிய ஒரு பர்சன் அவரே சாதி பேர் போட்டு சுத்திங்கிறாரு. அப்ப மாற வேண்டியது யாரு? மோடியே முதல்ல மாறணும். மாத்திட்டா போந்துட்டாரு. அதாவது மக்கள் ஓட்டு போட்டு தெளிவா வந்து அதாவது யாருக்கு ஓட்டு போட்டு அந்த நாடு நல்லா இருக்குன்னு சொல்லி மக்கள் தெளிவா இருந்தா போதும், மாத்திடலாம் இங்க சேவை. இன்னொரு வீடியோ கூட இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. என்னன்னா ஈரோடு மாவட்டத்துல ஸ்கூல்ல சாதி பேரை வச்சு ஒரு வன்முறை நடந்திருக்கு. அதாவது 8ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்களுக்குள்ள என்னன்னு பார்த்தனா ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் வந்து கருப்பா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் 6வது படிக்கிறதுல இருந்தே அவன் மேல இந்த வன்முறை இருந்துட்டே இருந்துச்சான். இவன் கருப்பா இருக்கான், கீழ் சாதி பையன் சொல்லிட்டு. இப்போ 2 வருஷம் கழிச்சு இது தொடர்ந்துட்டே இருக்கு. ரொம்ப நாளா அந்த பையன் வந்து மன உளைச்சல அவங்க அம்மாட்ட சொல்லிட்டே இருந்திருப்பான் போல. ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சுன்னா அது குப்பை கொட்டும் போது நீ கருப்பா இருக்கடா, நீ கீழ் சாதி பையன் சொல்லிட்டு சக மாணவர்கள் ஆனா கையை காலை பிடிச்சி எரியிற நெருப்புல போட்டுட்டு இருக்காங்க. அவ்வளவு அந்த மாதிரி இப்ப அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்க மாதிரி நியூஸ் பார்த்தேன். ஃபேமிலி கல்ச்சர் தான் தோணுது. அந்த ஃபேமிலி சொல்லி கொடுத்து வளர்க்குற விதம் தான். ஏன்னா இந்த பசங்க வந்து தெரிஞ்சு பண்ணாங்களா அறியாமல பண்ணாங்களா அப்படின்றத ஒரு காரணம் தாண்டி அந்த குடும்பம் தான், அந்த ஃபேமிலி தான். என்ன இருக்குன்னா, ஏய் நம்மளாம் ஆண்ட பரம்படா, அதுவரா அந்த பேரோட ஒன்னா போவாதீங்கடா, ஒன்னா சாப்பிடாங்கடா, அவளாம் வந்து கில்ஸ் ஆகுதுடா, மாட்டுக்கீரை சாப்பிடுவோம்டா, அப்படி சாப்பிடுவோம்டா, இதை சாப்பிடுவோம்டா அப்படின்னு சொல்லி அதாவது இந்த பசங்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசு பள்ளியில் படிக்கிற பசங்க தான். அப்போ பார்த்தா ஒரு கான்வென்ட் ஸ்கூல்ல கூட படிக்க முடியாத வசதியில்லாத பசங்க தான். அப்போ அந்த பசங்க மத்தியில் அந்த மனசுல எப்படி அந்த சாதி வெறி போச்சு, எப்படி அந்த வன்மம் வந்ததுன்னா ஃபேமிலி தான். ஃபேமிலி கூட இருக்கிற நண்பர்கள், சமுதாயம் தான். அப்ப இயற்கையாவே சொல்லி அந்த மாதிரி வந்து தப்பா வந்து பசங்க வந்து வளர்ந்து வர்றது. இப்போ நம்ம பார்க்கறதுல இந்த காடுவெட்டி குரு அன்னைக்கு வந்து அவர் பர்த்டே அன்னைக்கு வந்து பேசலாம் இல்லை, இந்த மாதிரி ஒரு சாதி வெறியன்ஸ் வந்து தூண்டி ஒரு விதமாக தான் இந்த மாதிரி பசங்க வந்து தப்பு பண்றதுக்கான மெயின் ரீசன். அவங்க வீட்டுல இருக்க பையனும் பவன மாதிரி தான் வளர்ந்துருப்பாங்க. அது மாதிரியான பிள்ளைகள்லாம் இவங்க கண்டிப்பா. அதாவது மக்கள் இது வந்து பார்த்தோன்னா விழிப்பா இருக்கணும். இந்த மாதிரி ஊர்ல வந்து சில பேர் வந்து இருப்பானுங்க. அந்த மாதிரி ஆட்கள் கூட வந்து நம்மளோட குழந்தைகளோ நம்ம பசங்க வந்து சேர் விடாம பாதுகாத்தா போதும், அதுவே பெரிய விஷயமா தான். ஏன்னா அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, ஏன்பா ஸ்கூல்ல வந்து பசங்களுக்கு வந்து சாதி வெறி இருக்குன்னா அதுக்கு மெயின் காரணம் தெரியுமா? சர்டிஃபிகேட் தாங்க, சாதி சர்டிஃபிகேட் தாங்க, அதை கிழிச்சு போடுங்க, சாதி போயிடுங்க அப்படின்னு. டேய் முட்டாளுங்களா, திருந்துங்கடா. முதல்ல சாதி சர்டிஃபிகேட் எதுக்கு வந்தது, அதோட வரலாறு என்ன தேடி படிங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வீடியோ சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதனால சாதி சர்டிஃபிகேட் எதுக்கு வந்துச்சுன்னா வரலாறு தேடி படிங்க. படிச்சுட்டு வந்து வேணா கமெண்ட் பண்ணுங்க, போடுங்க, பேசுங்க. சும்மா அவனா சொல்லணும் சாதி ஒழிக்கணும், சாதி கிட்ட சர்டிஃபிகேட் தூக்கி போடுங்க. ஏன்னா இங்க இருந்து வெளிநாட்டுல போய் வந்து வாழ்றான், சாதியோட தான் வந்து வாழ்றான். ஆனா சாதி சர்டிஃபிகேட் இருக்கு, இல்லைன்னா போகும்போது என்ன சாதி சர்டிஃபிகேட் வந்து கொண்டு போறான் அப்படிலாம் இல்லை. அப்போ சாதி வந்து மனசுல இருக்கு, அதை தூக்கி போடு. அது ஒரு அழுக்கு, அது ஒரு சாக்கடை. அந்த சாக்கடை தூக்கி போட்டு மனசு வந்து வினாயில ஊற்றி வந்து சுத்தம் பண்ணு. அப்படி பண்ணவே நீ மனுஷனா மாறுவ. இல்லைன்னா நீ காட்டு முன்னாடி தான் பல வருஷமா வாழ்வ. சமூகம் வந்து வளர்ந்து போயிட்டே இருக்கும். முன்ன வந்து அப்படியே ஒதுக்கி விட்டுறாங்க, அவ்வளவுதான். நீ ஒரு சாதி வீரனா வாழ்வ. கடைசியை வந்து நீ கொலை பண்ணிட்டு ஜெயில வந்துட்டு கழித்திட்ட வேலையை தான் நீ பார்ப்ப. அதுதான் உனக்கு வந்து ஆழ்காலமா இருக்கும். மக்கள் வந்து புத்திசலித்தனமா படிச்சுட்டு போறவங்க போயிட்டு தான் வந்து இருப்பாங்க. ஆனா யதார்த்தமா போட்ட வீடியோ தான் அந்த காடுவெட்டி குரு கூட இப்ப அது ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய சாதி வெறியனை எக்ஸ்போஸ் பண்ற கடமை வந்து நம்மளுக்கு இருக்கு. நீங்க ஏதாவது சாதி வெறியங்களை பார்த்திருந்தீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம டேக் பண்ணிடுங்க, ஒரு தனி வீடியோ அதை பத்தி போடுவோம். ஸோ இந்த வீடியோ பத்தின கருத்துக்களையும் மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. நம்ம ஹலோ துலாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.